Namaskar. How are you? How is Prayagraj? Thank you for this love and affection. ये शहर मेरी फैमिली का घर यहाँ होता था. வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சேரை காலி செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ஹோம் மினிஸ்ட்ரி பதவியிலிருந்து விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒட்டுமொத்த பிஜேபி, RSS, ஒட்டுமொத்த இந்த கூட்டத்திற்காக பணத்தை திரட்டக்கூடிய அந்த பிசினஸ் கம்யூனிட்டி, நரேந்திர மோடியின் நண்பர்கள், அடானி, அம்பானி போன்ற குஜராத் லாபியை சார்ந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த நாட்டு மாணவர்கள் நேற்று எச்சரிக்கை கொடுத்து விட்டார். பிரயாக்ராஜிலிருந்து வெளிவந்த இந்த எச்சரிக்கை, ஜந்தர் மந்திரிலிருந்து வெளிவந்த இந்த எச்சரிக்கை, பீகார்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, தமிழ்நாட்டில இருந்து, கேரளாவில இருந்து, ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து வெளிவரக்கூடிய இந்த எச்சரிக்கை, வழிவிடுங்கள், அடுத்த தலைமுறை இந்த நாட்டை ஆள வேண்டும். கோட்டா, தேஹ்ராதூன், பிரயாக்ராஜ், இந்த 3 இடங்கள்ல ராகுல் காந்தி இந்த நாட்டு மாணவர்களை போய் சந்திக்க போக போது அமித்ஷாவிற்கும் அல்ல நரேந்திர மோடிக்கும் கனவில் கூட தட்டி இருக்காது. இந்த அளவில் மாணவர்களுடைய கோபம், இந்த அளவில் மாணவர்களுடைய சப்போர்ட் ஒரு நபருக்கு கிடைத்து விடும். எந்த விதமான அலிகேஷனும் எடுத்து வைக்காமல் ஆன் த பாயிண்ட் மாணவர்களுடைய பிரச்சனைகளை நேற்று முன்தினம் எந்த அளவில் ராகுல் காந்தி எடுத்து காட்டினாரோ, எந்த அளவில் இன்னைக்கு ஜார்க்கண்டில், ராஞ்சியில் மாணவ போராட்டத்தை போது எந்த அளவில் அங்கு போலீசார்கள் ஒரு மைல்டான பவரை மட்டும் காட்டினார்களோ, எந்த விதத்தில் தடியடி நடத்தப்படவில்லை. பேரிகேட் மீது பேரிகேட் உடைத்து கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள் மாணவர்கள். வாட்டர் கேனனை வைத்து தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. இங்க எப்படி போலீசார்கள் நடந்து கொண்டார்களோ இதற்கு எதிராக தான் பீகார்ல, பட்னாவில், வெஸ்ட் பெங்கால்ல, முக்கியமாக ஜந்தர் மந்தரில் டெல்லி போலீஸ் அல்ல பிஜேபியின் போலீஸ் தடியடியை நடத்தி AK-47 நடத்தி பெல்லட் குண்டுகளை வைத்து தாக்கினார்கள். ராகுல் காந்தியுடைய இந்த மேஜிக் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய மனதை உருக்கியுள்ளது. அதனால்தான் 2 நாட்களாக நரேந்திர மோடி, அமித்ஷா 2 பேருக்குமே உறக்கம் கூட வரவில்லை. எந்த அமித்ஷா, நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டிற்கு வரமாட்டோம் என்று கூறியிருந்தார்களோ, இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வர கட்டாயப்பட்டிருக்கிறார். ஜந்தர் மந்தர் கடந்த 12 ஆண்டுகளாக எந்த எதிர்கட்சிகளையுமே நிலைக்க விடாமல், எந்த மீடியாவை விலை கொடுத்து வாங்கி, எந்த சுப்ரீம் கோர்ட்டை, இந்த தேர்தல் ஆணையத்தை தன் கையுக்குள் போட்டு இந்த நாட்டை ஆட்டிப்படைக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்து வருகிறதோ, அதற்கு எதிராக ஜந்தர் மந்தருடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறிவிட்டது. ஜென்சியின் போராட்டம் எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்களை ஒன்று திரட்டி இருக்கிறதோ, இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருந்து இன்னொரு வீடியோ வெளிவந்து பார்வையற்ற மாணவர்கள் அவர்களுடைய புத்தகங்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை, அவர்களுடைய புத்தகங்களுடைய விலையை உயர்த்தி விட்டார்கள். பார்வையற்ற மாணவர்கள், அவர்கள்ட்ட கூட நீங்க பணத்தை சுரண்டக்கூடிய வேலையை பார்ப்பீர்களா? அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அவர்களும் இன்னைக்கு போராடுகிறார். 3-4 நாட்களுக்கு முன்பு இன்னொரு போராட்டத்தை காட்டினேன். சைலண்ட் ப்ரொடெஸ்ட். வாய் பேச முடியாமல், காது கேட்காத அந்த மாணவர்களும் போராடி பார்த்தார்கள். அப்போ எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் எஜுகேஷன் சிஸ்டத்தை சுரண்டி தனக்கு லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, அதை நீங்க இந்த பதிவில் பார்க்க போறீர்கள். அலகாபாத் யூனிவர்சிட்டி, BHU, பட்னா யூனிவர்சிட்டியிலிருந்து வந்த மாணவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்க வேண்டும். எந்த அளவில் ராகுல் காந்தி எடுத்து வைத்த அந்த ஹைலைட்டட் விஷயங்கள். ஜென்சி, 40 கோடி ஜென்சி நீங்க இருக்கிறீர்கள். உங்களுடைய டேட்டா தான் உலகத்திற்கு தேவை. உங்களுடைய டேட்டாவை வைத்துதான் AI கார்ப்பரேட் பணம் சம்பாதித்து வருகிறார்கள். உங்களுடைய டேட்டாவை வைத்துதான் அரசியல்வாதிகள் தன்னுடைய ராலிகளை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்ல, பாலிடிக்ஸ்
is currently pushing this generation into poverty and darkness. இவ்வளோ உங்கள்கிட்ட வாங்கி உங்களுக்கு என்ன திருப்பி கிடைக்கிறது? ஏழ்மை, வேலையில்லா பட்டதாரிகளை அதிகரிப்பது, அவருடைய எதிர்காலத்தை ஒரு இருட்டறையில் தள்ளுவது மட்டும்தான் இவர்கள் செய்கிறார்கள். இந்த ராலியின் பல கோர் விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும். இந்த பிடிஎஃப்ல நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த நாட்டை சூறையாடி இருக்கிறது. தர்த், டேட்டா அண்ட் தௌலத், இதுதான் பிரயாக்ராஜோடைய அந்த டைட்டில். வழி, டேட்டா, அதை வைத்து பணம் சம்பாதிப்பது. இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக கூட்டிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு சிறிய ஐடியா வந்தது. எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள், அந்த கிராமத்தை, அந்த நகரத்தை, அந்த நாட்டை, அந்த டிஸ்ட்ரிக்டோடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள் என்று கூறினோம். இதனால் பல்வேறு நபர்கள் காமெண்ட்ல உங்களுடைய இடங்களை எழுத தொடங்கினீர்கள். அதனால் எங்களுடைய சேனலுக்கு ஒரு புஷ் கிடைக்கும். ரொம்பவே ஒரு அழகான இனிஷியேட்டிவ். எங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிகிறது, எங்கெல்லாம் எங்களுடைய வீடியோ போய் சேருகிறது, எங்கிருந்தெல்லாம் எங்களுடைய வீடியோக்களை நீங்க பார்க்கிறீர்கள். வின் அண்ட் வின், ரெண்டு தரப்பிலுமே ஒரு இன்ட்ராக்ஷன் தொடங்கி இருக்கிறது. ரொம்பவே அழகான விஷயம். இதை இந்த வீடியோக்கும் நீங்க செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இதை தாண்டி எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் 40 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஜென்சி 40 கோடி இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் 1 GB டேட்டாவை பயன்படுத்தும் போது 40 crore GB data has been used in India minimum. இந்த டேட்டா எல்லாம் எங்க போகிறது? இந்த டேட்டாவை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சிஸ்டம் இந்த நாட்டு மாணவர்களை எப்படி சுரண்டி இருக்கிறது நீங்க பார்க்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் 1000 மாணவர்கள் இருந்து வெறும் 12 மாணவர்களுக்கு மட்டும்தான் பர்மனன்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சிஸ்டம் உங்களை 1 GB டேட்டாவை கொடுத்து உங்களை பாண்டட் லேபராக மாற்றிவிட்டது. அதாவது பரீட்சை நடக்கிறது, பரீட்சைக்கான ரிசல்ட் வருவதில்லை, 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் உங்களை காக்க வைத்து உங்களை ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை பார்க்க கூறி வருகிறார்கள். அன்அஃபோர்டபுள் எஜுகேஷன், இவ்வளோ ரூபாய் நீங்க செலவழிக்கிறீர்கள், உங்களால் கல்வியை கூட சரியாக கற்றுக்கொள்ள முடியவில்லை, பாண்டட் லேபராக நீங்க மாற்றுகிறீர்கள். ஃப்ரீ இன்டர்நெட்டை கொடுத்து 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூத் மொபைல் ஃபோன்ல இருக்கிறார். மொபைல் ஃபோன்ல இருக்கும்போது அவரோட டேட்டா எங்க போகுது? கூகுள்கிட்ட போகுது, இன்ஸ்டாகிராம்கிட்ட போகுது, சாட்ஜிபிகிட்ட போகுது, யூடியூப்கிட்ட போகுது, அமேசான்கிட்ட போகுது, எக்ஸுக்கிட்ட போகுது, ஜியோக்கிட்ட போகுது, அடானி கிட்ட போகுது. இந்த டேட்டாக்களை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாணவரை ரோட்டில் நிற்க வைத்து ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற வேலைகளை பார்ப்பதற்கு கட்டாயப்படுத்தி வருகிறார். மனிஷ் குமார் கயா பீகார்ல இருந்து வரக்கூடிய ஒரு பட்டதாரி. அவருடைய குரலை इतने सारे प्रधानमंत्री निकले, इतने मुख्यमंत्री निकले, और वहीं पे छात्र संघ को सिर्फ इसलिए बंद कर दिया गया है क्योंकि गरीब घर के लड़के कभी भी राजनीति में ना आ पाए और बड़े घर के लड़के आकर के जो है उसको सत्ता संभाले। हम लोग हमेशा सिर्फ गुलामी करें, हमारी मानसिकता ऐसी बना दी जा रही है. மாணவர்களுடைய வழியை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சார்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா சைனீஸ் ப்ராடக்ட் 3x அதிகரித்திருக்கிறது. அதாவது மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட்டாகவே சைனா கையில் இருக்கு. அப்போ இந்தியாவுடைய MSME, இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் 0. சைனாவை உங்களால் கம்பீட்டே செய்ய முடியாது. சரி, அடுத்து நான் ஒரு MSME உருவாக்குறேன், நான் ஒரு சிறிய தொழிலை தொடங்குகிறேன். ஓகே, தொடங்குங்கள். எந்த லோன் அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு ஒரு கேள்வி கேட்காமல் கிடைக்கிறது, இந்த புதிய ஆண்டர்பிரனர்ஸ்களுக்கு கிடைக்கிறதா? கிடையாது. 90% MSME சிறு குறு தொழிற்சாலை அவர்களுக்கு லோன்ஸ்களே கிடைப்பது. ஸோ த ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் கம்ப்ளீட்லி கான். ஓகே, நான் நல்லா படிச்சு நான் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போறேன் சார். ஓகே, 150 ஆஸ்பிரன்ஸ்ல இருந்து ஒரு நபருக்கு தான் அந்த சான்ஸே கிடைக்கிறது. அதுவும் பெர்மனன்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறதால நீங்க நினைக்கக்கூடாது.
சான்ஸ் கிடைப்பதே 150 மாணவர்கள்ல ஒரு நபருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான சான்ஸ். 2014ஆம் ஆண்டு ஒரு வருடத்திற்கு 14 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த நாட்டு அரசாங்கம் உருவாக்கி வந்தது. 2024ஆம் ஆண்டு டேட்டா PSUல போய் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்களில் போய் நீங்கள் வேலையை தேடினீர்கள், அதுலேயும் 7 லட்சமாக குறைத்து விட்டார்கள். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த அனைத்தையுமே தாண்டி 60% ஜாப்ஸ், 60% ஜாப்ஸ் AI வழியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் கார்ப்பரேட் செக்டர்லையும் முடிந்து போகும். அப்போ வேலை வாய்ப்பு எங்கே? மாணவர்களுடைய வழி. மாணவர்கள் எதற்காக ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள் அதை நீங்க பாருங்க. ஒரு மாணவர் 2022ஆம் ஆண்டு பரீட்சை எழுதுகிறார், பேப்பர் லீக் ஆயிருச்சு, அதற்கான ரிசல்ட் வரல. 2026ஆம் ஆண்டு வரும்போது கூட அவருக்கு வேலை கிடைக்கிறது. 2022ஆம் ஆண்டு இந்த மாணவருடைய வயது 23, இன்னைக்கு 27. இன்னும் எத்தனை வருடம் காத்துக்கொள்ள வேண்டும் யாருக்குமே தெரியாது. சில மாணவர்கள் அவர்களுக்கு எக்ஸாம் நடந்து பாஸ் ஆகி அவர்களுக்கு லெட்டரும் கிடைத்துவிட்டது, ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? இந்த நாட்டு அரசாங்கத்திடம் வேலைவாய்ப்பு இருந்தால் கூட அந்த வேலைவாய்ப்பை கொடுக்காமல் தாமதமாக்கி உங்களை அடிமையாக உங்களை ப்ரெஷர் போட்டு வேலையே இல்லை என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் அல்ல சின்ன சின்ன ஏதோ ஒரு வேலையை பார்த்து அதுவும் கிடைக்கலையா உங்க கையில கொடியை கொடுத்து காவி துண்டை போட்டு ரோட்ல நடக்க விடுவதும் கோஷம் விட விடுவதும் அதுவும் ஒரு வேலை என்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இந்த நாட்டு மாணவர்களை அடிமையாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடியதுதான் இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசு. மாணவர்களுடைய கூட்டம் அங்க இதற்காக தான் வந்தது. டெல்லி போராட்டத்தின் போது, ஜந்தர் மந்தரின் போது கூட இதை தட்டி கேட்க தான் மாணவர்கள் வந்தார்கள். நீட் பிரச்சனைக்காக மட்டும் மாணவர்கள் வருவார்கள். இதற்காக தான் AK-47 குண்டுகளை தாக்கிக் கொண்டார்கள் பட்னாவில். இதற்காக தான் தடியடி வாங்கினார்கள் கால்கட்டாவில். இதற்காக தான் இன்னைக்கு மாணவர்கள் ஜார்க்கண்ட்ல போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் சரியாக வேண்டும் என்று இந்த பிபிடியுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த 3 படங்களை ஒன்றிணைத்து ஒரு பிபிடியை தயாரித்தார்கள். பணம் சம்பாதிப்பது இவர்கள் தான். எப்படி? எக்கனாமி, பாலிடிக்ஸ் அண்ட் சிஸ்டம். சிஸ்டம் யார் கையில, எக்கனாமி யார் கையில, அண்ட் பாலிடிக்ஸ் யார் கையில. தே பில்ட் அ சிஸ்டம் ஓன்லி ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக மட்டுமே இவர்கள் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அடானி இந்த நரேந்திர மோடியின் அரசாங்கம் வருவதற்கு முன்பு உலகத்தின் 600வது பணக்கார பட்டியலில் இருந்தார். இவர் 10 வருடத்திற்குள்ள நீங்க பார்த்தீர்களா உலகத்தின் 2வது பணக்காரராக உயர்ந்து விட்டார் அடானி. அதுக்கப்புறம் பல்வேறு லீக்ஸ் எல்லாம் வெளிவந்தது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கார். பட் அவரை மறுபடியும் புஷ் செய்வதற்கான வேலையை நரேந்திர மோடி பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய வெல்த்தை பார்த்தீர்கள்னா 3x ஸ்பீட்ல 30x ஸ்பீட்ல வளர்ந்திருக்கிறார். இவர்தான் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்திற்கான ஃபைனான்ஸ், எக்கனாமி இவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இவருக்கு அனைத்து சாதகம். भाई और बहनों, मैं सिस्टम की बात कर रहा हूं. ये सिस्टम क्या है और ये सिस्टम को कौन चलाता है? डेटा आपका, दर्द आपका, दौलत इनकी. दर्द आपका, डेटा आपका, दौलत इनकी. ये सिस्टम है. अंबेडकर जी ने कहा था सोशल, पॉलिटिकल, इकोनॉमिक. ये देखिए, ये है इकोनॉमिक. पैसा, अदानी, इनकी आमदनी 10 साल में 30 गुना बढ़ी है. ये पहले ग्लोबल रिच लिस्ट में 600 नंबर पे हुआ करते थे. 10 साल के अंदर ये दूसरे नंबर पे पहुंच गए. ये पूरे सिस्टम को फाइनेंशियल सपोर्ट देते हैं. बीच में मोदी जी, अमित शाह जी, बीजेपी का बैलेंस 150 करोड़ रुपए का होता था बैंक में. आज इनका बैंक बैलेंस 10,000 करोड़ रुपए का है. 10,000 करोड़ रुपए का एक पॉलिटिकल पार्टी का बैंक बैलेंस. नरेंद्र मोदी जी आपका ध्यान भटकाते हैं और पॉलिटिकल सिस्टम चलाते हैं. वोट चोरी होती है, वोटर लिस्ट में ब्राजील की औरतें आती है. और तीसरा, आपके सोच पर कंट्रोल, जो इलाहाबाद यूनिवर्सिटी में किया गया है. आरएसएस के वाइस चांसलर्स बैठा के
हर संस्था में प्रचारक, ब्यूरोक्रेसी में प्रचारक, फोर्सेस में प्रचारक, मीडिया में प्रचारक, जुडिशरी में प्रचारक, पैरामिलिट्री में प्रचारक, यूनिवर्सिटी कॉलेजेस में प्रचारक, सोच को कंट्रोल करने का तरीका, यह है सिस्टम। भाई और बहनों, मोहन भगवत, नरेंद्र मोदी जी, अमित शाह जी और अदानी जी. ரெண்டாவது பாலிடிக்ஸ், நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷாவுடைய பாலிடிக்ஸ். 2014ஆம் ஆண்டு பிஜேபி அக்கவுண்டில் 150 கோடி ரூபாய் இருந்தது. ஜஸ்ட் 150 crore. இன்னைக்கு அவர்களுடைய அக்கவுண்டில் 10,000 கோடி ரூபாய் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி கையில் 10,000 கோடி ரூபாய் இருந்தால் எந்த அளவில் அது ஒரு டெமோக்ரஸிக்கு டேஞ்சர் என்று நீங்க பார்க்க வேண்டும். 10,000 கோடி ரூபாய் எப்படி இவர்களோட அக்கவுண்டில் வந்தது என்கிற அந்த கேள்வி. மூன்றாவதாக தாட் ப்ராசஸ், ஐடியாலஜி. இதைத்தான் சிஸ்டம் என்று கூறினேன். அந்த ஐடியாலஜி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஐடியாலஜி என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. பிரச்சாரக், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரச்சாரக், ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரக் நரேந்திர மோடி. இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அவரும் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரக். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், அது நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அது உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியாக இருக்கட்டும், எந்த விதமான டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், காலேஜ், வைஸ் சான்சலர்ஸ், ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல ஆர்எஸ்எஸ் உடைய வைஸ் சான்சலர்ஸ்களை அமர வைத்து தன்னுடைய ஐடியாலஜியை அவர்கள் திணிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதாவது இந்த 3 பில்லர்ஸ்களையும் பாருங்கள்: எக்கனாமி, பாலிடிக்ஸ் அண்ட் ஐடியாலஜி. மணி, பவர் அண்ட் தாட் ப்ராசஸ். இதைத்தான் கடந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் மாற்ற பார்த்தார்கள். ஆனால் இதை மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள். மாணவர்கள் இதை புரிந்து கொண்ட உடனேயே இன்னைக்கு கைகாலு நடுங்கி கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, அடானி போன்ற. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி அங்க மாணவர்களையும் மேடைக்கு அழைத்து வந்தார். அதுல உத்தரப்பிரதேசத்துல நடந்த பேப்பர் லீக், டரோகா கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் 2017 லீக் ஆனது. கான்ஸ்டபிளுடைய பரீட்சை 2018ஆம் ஆண்டு லீக் ஆனது. எஸ்ஐ அதற்கான பரீட்சை 2020-21ஆம் ஆண்டு லீக் ஆனது. லேக்பாலுக்கான பரீட்சை 2022ஆம் ஆண்டு லீக் ஆனது. ஏஆர்ஓ 2023 லீக் ஆனது. இன்னொரு கான்ஸ்டபிளுக்கான பரீட்சை 2023ஆம் ஆண்டு லீக் ஆனது. சரி, இந்த லீக் ஆன பரீட்சை, அதை அட்டெம்ப்ட் செய்த மாணவர்கள், அவர்களுடைய நிலை என்ன? யாருக்குமே தெரியாது. எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. பட்னா யூனிவர்சிட்டியிலிருந்து வந்த மாணவர்கள் எடுத்து வைத்த விஷயங்கள், நாங்கள்லாம் விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒரு நகரத்துல போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து நாங்க வாழவே முடியவில்லையே, எப்படி நீங்க இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள்? நேரத்துக்கு வேலை கிடைத்தால் மட்டும்தானே எங்களால் சர்வைவ் பண்ண முடியல. அதனால் கிடைக்கிற வேலைக்கு நாங்க போறோம். ஜாப் ப்ரொடெக்ஷனே கிடையாது. பிஜி, பிஎட், சிடிஇடி இது போன்ற வேலைக்கான வழியே கிடையாது. இல்லை நாங்கள் டீ கடையை நடத்தணும், வீட்டில் டீ போட்டு தெருக்கு தெரு விற்கணும், இல்லைன்னா சுசைட் மட்டும்தான் எங்களுக்கு. இதை கேட்கும்போது, இதை தட்டி கேட்கும்போது எங்கள் மீது AK-47 வைத்து, சீவானில் நடந்த விஷயம், AK-47 வைத்து நீங்கள் சுட்டுக்கொள்ள பார்க்கிறீர்கள். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. பீகார் அரசாங்கத்திலிருந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது, மத்திய அரசாங்கத்திடமிருந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்போ எந்த விதமான எஜுகேஷனை நீங்க பார்க்கிறீர்கள்? நீங்க அந்த கூட்டத்தை பார்க்கணும், ராகுல் காந்தியுடைய அந்த மேடை பேச்சை நீங்க பார்க்கணும். அந்த எந்த அளவில் அவர் கனெக்ட் செய்தார் என்று நீங்க பார்க்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறுவது கிடையாது. மாணவர்கள் மத்தியில போய் பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொண்டு அதற்கு பின் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வைப்பதுதான் ஒரு தலைவருடைய விஷயம். அதைத்தான் மாணவர்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அமித்ஷா, மோடி, ஆர்எஸ்எஸ் அல்ல அடானியோடைய நெக்ஸஸ், அம்பானியோடைய நெக்ஸஸ், இதை தாண்டி யூனிவர்சிட்டி வழியாக ஒரு ஐடியாலஜியை திணிக்க பார்த்தது, வேலைவாய்ப்பை பறிக்க பார்த்தது, மாணவர்களை தாக்கியது, ஒரு கண்ட்ரோல்டு இன்ஸ்டிடியூஷனை நடத்த பார்த்தது, அனைத்துமே இன்னைக்கு பிஜேபியை பேக் ஃபுட்டில் தள்ளி 15 நாட்களாக ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு பின்பு பார்லிமெண்டில் ஒரு முறை கூட கால் வைக்காத அமித்ஷா, நரேந்திர மோடி இன்னைக்கு பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய அளவில்
ஜென்சி பாப்புலேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6.5 to 7 crore ஜென்சிஸ். முக்கியமாக 5 கோடி மாணவர்கள் 18 இருந்து 29 வயதிற்கான மாணவர், வேலையில்லா பட்டதாரிகள், இவர்களுடைய voting ஏஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள். பீகார்ல அதே மாதிரி 3 கோடி மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஜென்சியுடன் நீங்க கைகோர்த்து போகவில்லை என்றால் வரக்கூடிய 2029ஆம் ஆண்டிற்கான அந்த தேர்தலை நீங்க பாருங்கள். அதனால்தான் நான் கூறினேன், இதற்கு மேல் நீங்க அந்த பதவியில் இருக்கக்கூடாது, வழிவிடுங்கள். இளைஞர்கள் வருகிறார்கள், இளைஞர்கள் இந்த நாட்டை எடுத்து நடத்தட்டும். உங்களுடைய இடி, சிபிஐ இது போன்ற விவகாரத்துக்கு இடம் கிடையாது. மூச்சுக்கு 100 முறை இந்த மாணவ போராட்டத்தில் எங்கிருந்து பணம் வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முக்கியமாக கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள், பிஜேபி ஐடி விங்கை சார்ந்த நபர்கள். அதற்கு ஆசுதோஷ் ராங்கா மிக தெளிவாக மிக அழகான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். ஒரு டிவி டிபேட் நடக்கும்போது அங்க ஆங்கர் இதே கேள்வியை கேட்டு, உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருது, பணம் எங்கிருந்து வருது? அதற்கு அவர் கொடுத்த பதில், பிஎம் கேர்ஸ்ல இருந்து வருது. நரேந்திர மோடி இந்த பிஎம் கேர் அதை பற்றி நீங்க கேட்கக்கூடாது என்று கூறினாரோ, அதே பிஎம் கேர்ஸ்ல இருந்து தான் எனக்கு பணம் வருது. அதை நீங்க ஆய்ந்து பாருங்கள், அலசி பாருங்கள், எங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பியூட்டிஃபுல்லான ரிப்ளை. பிகாஸ் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்த எலக்ட்ரோரல் பாண்டாக இருக்கட்டும், இல்லை கட்சியில வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த பிஎம் கேர்ஸ்ல வந்த பணமாக, எதை பற்றியும் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா உங்கள் மீது இடி, சிபிஐ அவருடைய ப்ரெஷரை போட்டு, ட்ரேடர்ஸ்கள் மீது ப்ரெஷரை போட்டு, பிஸ்னஸ்மேன்கள் மீது ப்ரெஷரை போட்டு அவர்களை அடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இன்னைக்கு ராகுல் காந்திக்காக திரண்ட கூட்டம் இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஜெனரேஷன். எதிர்காலத்தை நம்பவே முடியவில்லை, இந்த நாட்டு அரசாங்கத்துடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ப முடியவில்லை என்கிற ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய ஒரு கூட்டம். இன்னைக்கு ஒரு ஹோப் கிடைத்திருக்கிறது. ஆங்காங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஆங்காங்கே ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்களை டீல் செய்யக்கூடிய விதம் எல்லாத்தையுமே பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பீகார்ல பிஜேபி அரசாங்கம் எப்படி கையாண்டார்கள், வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி அரசாங்கம் எப்படி கையாண்டார்கள், ஜந்தர் மந்தரில் அஃப்கோர்ஸ் பிஜேபி அரசாங்கம், டபுள் இன்ஜின் கி சர்க்கார் எப்படி கையாண்டார்கள். இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல அங்கேயும் மாணவர்கள் கொந்தளித்து தான் இருக்கிறார்கள், அங்கேயும் மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு விதமான பேச்சுவார்த்தையை நடத்தினால் கூட எஜுகேஷன் மினிஸ்டர் பேசி பார்த்தார், சீஃப் மினிஸ்டர் பேசி பார்த்தார், மற்ற அரசியல்வாதிகள் பேசி பார்த்தார்கள். திஸ் இஸ் வாட் டயலாக் இஸ். 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உட்கார்ந்து பேசி, 2வது மாணவர்களுடைய போராட்டத்திற்கான அந்த வழியை விடணுமே இல்லையா? அமைதி போராட்டம் தானே. பேரிகேடை போடுகிறீர்கள், ஓகே, பேரிகேடை உடைச்சு போறாங்க, இதை தாண்டி ஒரு மாணவர் உள்ள போய் தடையடியை நடத்தி அங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்களை டேமேஜ் செய்தால் அது வேற விஷயம், அப்போ நிச்சயமாக தடையடி நடக்கும். பட் இதே போன்ற போராட்டத்தை தானே டெல்லி ஜந்தர் மந்தர்களும் எதிர்பார்த்தார்கள். எந்த தவறும் கிடையாது. போலீசார்கள் தடியடி நடத்த தேவையே இல்லையே, போயிருப்பார்கள், கோஷங்களை போட்டிருப்பார்கள், திரும்பி இருப்பார்கள். இதைத்தானே பீகார் மாணவர்கள், இதைத்தானே வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மாணவர்கள். ஸோ ஓவரால் there is a thrust, there is a agitation, there is anger, there are thousands of questions and the government has to understand. பரீட்சை எழுதி 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் எழுதி எந்த மாணவருமே காத்து கொண்டிருக்கக்கூடாது. டிமானிட்டைசேஷனை ஒரு நிமிடத்தில் நீங்க அறிவித்தீர்கள். ஒரு 100 மார்க்கான ஒரு பரீட்சையை உங்களால் சரியாக நடத்த முடியும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை ஒரு நொடியில் நீங்க செய்கிறீர்களா இல்லையா? அப்போ ஒரு ஃபுல் ப்ரூஃப் எஜுகேஷன் சிஸ்டத்தை, ஒரு ஃபுல் ப்ரூஃப் எக்ஸாமினேஷனை உங்களால் கண்டக்ட் செய்ய முடியவில்லை. கண்டக்ட் செய்யப்பட்ட எக்ஸாமினேஷன் அதற்கான சரியான நேரத்தில் ரிசல்ட் கொடுக்க முடியவில்லை. அப்ப எதற்காக அந்த பதவியில் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? உங்களால் நாட்டை நடத்த முடியவில்லை, அப்ப விலகிருங்க. Why student? Why India should wait till 2029 when you don't have an ideology, when you don't have a system, when you don't have the right economy for the people of this country? சிந்தித்து பாருங்கள். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.